தந்தை கலவை அவர்களுக்கு 3 பெண்களை இருக்கிறார்கள். தந்தை சேவியர் அருள்ராஜ், அவருக்கு சுருக்கமா அறம்போல் கூர்மை உடையவர், மக்கள் பண்பும் நிறைந்தவர். ரெண்டும் ஒரு சேர அமைவது மிக கடினம். எனவே அவரையும் தந்தை கலவை செபாஸ்டியன் அவர்கள் பெயரால் வருக வருக என தனிப்பட்ட முறையிலே நான் வருகிறேன். என்பதை பேராசிரியர் அன்பழகன் பேச்சு அதை கேட்டேன், அவை நடராஜனின் பேச்சை கேட்டேன். அதற்கு முன்னால் உங்களுடைய நூல்களிலேயே அவரை பற்றி படித்திருக்கிறேன். கிடையை நடையாள்கள் என்று அவர் சொல்வது வழக்கம் என்று அந்த நூலிலே பார்த்தேன். கிடையை நடையாள்கள் என்று சொல்வதையும் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற இந்த வசதிகள் எல்லாம் இல்லாத காலத்தில் 1945 பெரியாரை வைத்து ஒரு பெரிய மாநாடு மதுரையிலே வைகை ஆற்றங்கரையிலே நடத்தி இருக்கிறார். அதை நடத்த விடாமல் ஆரிய கும்பல், வைதிக கும்பல் இளைஞர் பற்றி அதை பெரிய தீக்கிரையாக்கினார்கள். நடந்துவிடவில்லை. அவர்களோடு அதை ஏற்பாடு அழகில் பள்ளிகளுடைய அழகில் பேசிட்டு முன்னாலே சென்று விட்டாராம். அதிலிருந்து தப்பித்து எங்க வந்தார்கள் தெரியுமா? அரிப்படத்துக்கு வருகிறார்கள். இன்னொரு கூட்டம் நடக்க அவர் வரும்போது என்ன சொன்னார்? பேராசிரியர் சொல்கிறார், அன்பழகன் கல் அழிப்பாய், கல் விட்டு வீசுவாங்கப்பா, நம்ம கொஞ்சம் ஒதுக்கின கல் அது பாட்டு போயிடும். அதை எந்த பொருளில் சொல்லியிருக்கிறார் மறுபடி, raise your head above the crowd, you will get the hit என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. எனக்கு சுந்தரம் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. when you raise your head above the crowd, you will get the hit. அது மாதிரி கூட்டத்திலிருந்து தலையை தூக்கியவர் திரு ராமசுப்பையா, அவருடைய பையன் திரு சுதாகர் பாண்டி. வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த பெருமை. கலவை அவர்கள் ஐயா அவர்களின் வரவேற்று இந்த நூலை கொடுத்திருந்தார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இப்படிதான் செய்யணும், அது அப்படிதான் செய்யணும்னு சொல்லுவாங்க. மாலை வேண்டாம், ஏழைக்காய் மாலை அதுவும் வேண்டாம், அதாவது எது நல்லதோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லி கொண்டாடை வேண்டவே வேண்டாம். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து இதன்படிதான் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் போல ஒரு தோழனாக நண்பனாக இருந்து வழிநடத்தக்கூடியவர். அவரை பற்றி சொல்வதற்கு ஜெயகாந்தனை பற்றி, அவர் சமஸ்கிருத ஈடுபாடு இருந்தாலும் ஜெயகாந்தனை பற்றி கண்ணதாசன் இந்த மாதிரி சொல்றார். அது அப்படியே பொருந்துகிறது. எனவே அதை நான் வாசிக்கிறேன். வளைந்தும் குழைந்தும் நேரத்துக்கு தக்கபடியும் அனுசரித்து போகும் உலகத்தில் ஒரு நிமிர்ந்த தென்னை. ஜெயகாந்தனை பற்றி கண்ணதாசன் சொல்றார். அவருடைய நிலத்தில் தோன்றிய வளர்ச்சிக்கு விளைச்சலுக்கு அவரே விதை, அவரே நீர், அவரே உரம். இதை என்னால் மறக்க முடியவில்லை. கண்ணதாசன் இப்படி என்னை பற்றி எழுதியதை என்னால் மறக்க முடியவில்லை என்று ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார். நான் இந்த வார்த்தைகளை அப்படியே கரம்பைக்கு பொருத்தி பார்க்கிறேன். வளைந்தும் குழைந்தும் நேரத்துக்கு தக்கபடியும் அனுசரித்து போகும் இந்த உலகத்திலே ஒரு நிமிர்ந்த தென்னை. உங்களுடைய நிலத்தில் தோன்றிய விளைச்சலுக்கு நீங்களே விதை, நீங்களே நீர், நீங்களே உரம். நான் இதை இன்னொரு நிலத்திலிருந்து இதை எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை பொறுத்துகிறது. இன்றைய நிலக்கரிகளை நாளைக்கு வைரமாக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடியவர். மறை மாவட்டத்தில் சில குருக்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா குருக்களும் ஒன்றை ஒத்துக்கொள்வார்கள். இந்த மறை மாவட்டத்திலே வரலாறு ஆயர்களை தலைமைப்படுத்தி எழுதலாம், நடந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை தலைமைப்படுத்தி எழுதலாம், சில குருக்களின் முன்னெடுப்புகளை பற்றி எழுதலாம். அதன் கரம்பையை கிமு கிபி என்று பிரிக்கிறோம். கரம்பைக்கு முன் கரம்பைக்கு பின் என்றும் வைத்து எழுதலாம். இந்த மறை மாவட்டத்தில் வரலாறு அந்த அளவிற்கு இந்த மறை மாவட்டத்துக்கு ஒரு வரைபடத்தை, ப்ளூ பிரிண்ட், இதனுடைய உள் கட்டமைப்புக்கு போட்டு கொடுத்தவர் முதலிலே தன்னை கரம்பை சிவாசிரியர்கள். எனவே யமனர்கள் போல் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, கிரேக்கர்களை யமனர்கள் என்று சொல்கிறார்கள்.
கரம்பை போல் நாம் உழைக்க வேண்டும், எதிர்கால சந்ததிகள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வரவேற்புரையை உங்களை மீண்டும் ஒரு முறை வருக